உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, ஹலோ கைஸ், இப்போ என்ன படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் தான் கிங்கோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஆனந்த் நாராயணன் சொல்லிட்டு அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்ப்போம். நம்ம சேனல் வந்து ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் வரும், அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே ஒரு சில காமெடிலாம் வந்து நல்லாவே ஹிட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். சந்தான படம்னாலே இப்போலாம் வந்து ஒன்லி காமெடியாக தான் வருது. அதே மாதிரி இந்த படத்தையும் காமெடியாக தான் நினச்சிட்டு போய் பார்த்தோம். உண்மையாகவே ஒரு சில இடத்துல காமெடியாக அது மாதிரி டபுள் மீனிங் காமெடியெலாம் வந்து உண்மையாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில காமெடி வந்து வேணும்னே வச்ச மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லாவே போணுச்சு. இதில் வந்து மனோபால சார், தம்பி ராமையா கேரக்டர்லாம் உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதில் வந்து சாங்கு மட்டும் அங்கங்கே எதுக்கடா வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இதில் படம் வந்து சந்தானத்துக்கு வந்து தொடர்ந்து 3 படமும் ஹிட்டாக தான் பேசியிருக்கு. மறக்காம அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.